ஹாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா, பட்டுப்புழு வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். நம்மளுக்கு வந்து பட்டுப்புழு அங்கே கொண்டு வரும்போதே வந்து காய்ச்சலோட வருங்க. காய்ச்சல் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட பட்டுப்புழு இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா, அதோட உடம்புலேருந்து தோல் மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு வரும். அதுக்கு பேர் தான் காய்ச்சல்னு சொல்லுவோம். எல்லா புழுவுமே இந்த தோல் உரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பவுட்ரு ஒன்று இறக்கணும். இது பேர் பார்த்தீங்கன்னா அங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே இறக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மூக்குக்கு மாஸ்க்கோ இல்லாட்டி ஏதாவது துணியோ கட்டிக்கணும். ஏன்னா இதோட வாசமே ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. சரின்னு எல்லா புழுவுக்குமே இறச்சிட்டு தலை இறக்கலான்னு வந்துட்டோம். தலை இறக்கும்போது இந்த பனி தண்ணி ரொம்ப இருந்தது. சரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த பனி தண்ணி போகிற மாதிரியே தெரியல. அது பனி பேஞ்சிட்டே தான் இருந்தது. சரி என்னவோ ஆனப்படி ஆகட்டும்னு சொல்லி ஆத்தா அறுத்துட்டு இருந்தாங்க. உள்ளே கொண்டு வந்துட்டோம் அறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்ருந்தோம். கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படியே வச்சிடலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ரொம்ப இதாக இருந்ததுன்னா புழு வந்து குட்டி குட்டி சைஸ் தான். சரின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் எடுத்து வைக்கணுங்க. ஒவ்வொரு இதாக எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் செமையாக ஏற்றக்கூடாது. கொஞ்சம் ஏதோ ஒரு புழக்கமாக வச்சு விட்றணுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா புழு எப்படி ஏறுதுன்னு, அப்படியே இலதெல்லாமெல்லாம் அப்படியே ஏறிட்டே வரும். அதுக்கு பசியில் இருக்குது, நல்லா காய்ச்சல் இருக்கும், நல்லா பசியில் இருக்குது. தலை வச்சோன்னே அப்படியே ஏறிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மதியானமே எடுத்த வீடியோ தான். காலையில் தலையெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மதிய வாக்கில் இந்த மாதிரி வந்து பிரித்து விட்ருவோம். ஏன்னா எல்லா புழுவும் குட்டானா இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் எடுத்து பிரித்து வச்சிட்டோம்னா நம்ம சாயங்காலம் தலை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.